இதில் ஸ்ருதியோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல்? பொதுவாக உங்கள் படத்தில் வந்து கொஞ்சம் மேட்சுவான படங்கள், அந்த விமர்சனமும் லோக்கி மேலே உண்டு, முழுக்க முழுக்க கதாநாயக அந்தஸ்தை ஒட்டிய படங்களாகவே இருக்குது அப்படின்னு. இதில் வந்து ஸ்ருதியோட கதாபாத்திரம் எவ்வளோ முக்கியமானதாக ட்ராவல் ஆகுது? ஸ்ருதி ஏதோ ஒரு பேட்டியில் நான் இப்போ 2 நாள் முன்னாடி ப்ரொமோஷனில் பார்த்தேன் சார். இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப டெஸ்டஸ்ட்ரான் நரம்பின படம் இது. அத்தனை ஆண்களும் எல்லாம் ஒரு ஒரு ஆக்ஷன் படத்தில் நான் ஒருத்தேன். ஸ்ருதி வந்து ரொம்ப முக்கியமான ரோல் சார் படத்தில். எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு பாயிண்டில் கமல் சார் ரஜினி சார் இணைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி அதெல்லாம் நடக்காமல் இருந்த பாயிண்டில் அட்லீஸ்ட் கமல் சார் ஃபேமிலியிலேருந்து ஸ்ருதிவாக இந்த படத்தில் ரஜினி சார் கூட இணைக்க முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு கரெக்டாக வந்து தோணுச்சு. நான் வந்து முன்னாடி இந்த படம் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணும்போதே ஐ ரோட் இன் ஃபார் ஸ்ருதி. அப்போ எனக்கு ஸ்ருதியை நேரில் நான் மீட் பண்ணது கூட கிடையாது. ஏதோ ஒரு தடவை விக்ரம் செட்டில் பார்த்துட்டு போகலாம். இவங்க என்னை இனிமேல் பாட்டுக்கு வர சொல்லி RKFI கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிடும்போது நான் அந்த நரேஷன்லாம் கேட்டு முடிச்சு, அதை விடுங்க நான் உங்களுக்கு ஒன்று எழுதியிருக்கேன், இதை பண்ணலாம், முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் பண்ணலாம், நீங்கள் கதை கேளுங்கன்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தேன். நரேஷன் கேட்க போன இடத்துல நரேட் பண்ணிட்டு வந்தேன். அப்போ சொல்லி தான் அவங்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து சன்னில் எல்லாம் பேசினதுக்கப்புறம் ஸ்ருதி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து அண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மல்டி டேலண்டட் விமன் நினைப்பேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் நடிக்கிறது விட்டுருக்கீங்க, லிரிக்ஸ் எழுதுறதாகட்டும், பாடுறதாகட்டும், என்ன சொன்னீங்க ப்ரொமோஷனுக்கு டான்ஸ் ஆடுறதாகட்டும், அந்த மாதிரி எதுக்குமே இந்த நோ சொல்லாத ஒரு கேரக்டர் நான் தான் பார்த்தேன். ரெண்டாவது ரொம்ப கட்சியான ஒரு விமன் நினைக்கிறேன். இத்தனை ஆண்கள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் வேலையை நான் கரெக்டாக பார்க்கணும், நைட் அண்ட் டே என்ன பண்ணாலும் அப்படிங்கிறதுல இருந்தது. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் ஃபார் டு ப்ளே இன் திஸ் ஃபிலிம்னு நினைக்கிறேன்.